கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் தலைகளை தாழ்த்தி இந்த செய்தி பகுதிக்குண்டாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அருமை இயேசப்பா, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரமாக பாடல் மூலமாக பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில் எங்கள் தாவே ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த நேரத்தின் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உம்முடைய வசனம் கத்தாவே எங்கள் ஆண்டு எல்லாருக்கும் கத்தாவே அது ஒளியாக ஆமாண்டு வெளிச்சமாக எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை அப்பா உம்முடைய வார்த்தைக்கு இருக்கிறது அப்பா. அந்த வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவி பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஏசப்பா, எங்களுடைய உதடுகளையும் உடைய ஞானத்தினாலும் கத்த நிரப்புகிற தகப்பன், எங்கள் கேட்கிற ஒவ்வொருடைய செவிகளையும் எங்களுடைய இருதயங்களையும் கத்த திறக்கிற தகப்பன் அப்பா. ஆமாண்டவர், எங்களோடு கூட ஆண்டவர் இந்த கொஞ்சம் நேரம் இந்த வார்த்தையின் வழியாக எங்கள் அனைவரோடும் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க. நாங்கள் கேட்கப்படுகிற எல்லா ஆண்டவரை இடங்களிலும் ஆண்டவர் வீடுகளிலும் அப்பா என் தேவனுடைய கிருபை கத்தாவி தேவனுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் மூடிக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா தடைகள் ஆண்டவரே ஏசப்பா, சிந்தனைகளை கத்தாவி சிதறடிக்கிற கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புறப்படுத்துகிறோம் கத்தாவே. ஒரே சிந்தையோடு இருக்க கத்த உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் உங்கள் யாவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சற்று நேரம் சிந்திப்பதற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். பேதைகளே விவேகமடையுங்கள், பேதைகளே விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்திலிருந்து ஒரே ஒரு அந்த வசனத்தின் ஹல்லேலூயா, பேதைகளே விவேகம் அடையுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கிற செய்தியுடைய தலைப்பு விவேகம் என்கிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. விவேகம், அந்த விவேகத்தை குறித்து நம் வேதத்திலிருந்து நம்ம ஹல்லேலூயா சில வசனங்களையும் வார்த்தைகளையும் படித்து நாம் ஜெபித்து இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து சொல்வோமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தருகிற ஒரு ஆலோசனை, பேதைகளே நீங்க என்ன பண்ணுங்க, விவேகம் அடையுங்கள். ஹல்லேலூயா. கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் விவேகத்தோடு நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நம்முடைய குடும்பங்களில் நம்ம இந்த உலக வாழ்க்கைகளில் விவேகத்தோடு நம்ம என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். சில நேரங்களில் இந்த உலகத்தில் பாருங்க, நம்ம அநேக இந்த உலகமே வேகமாக போய் கொண்டிருக்கிறது. எல்லாமே வேகமாக என்ன பண்ணணும், நடக்கணும். காரியங்கள் என்ன செய்தாலும் உடனே நடக்கணும். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ஒரு வசனம் என்ன பண்ணுகிறது, நீங்க விவேகம் அடையுங்கள், வேகமா என்ன பண்ணணும், நடக்கணும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கூட நான் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். என்னன்னா ரோட்ல ஒரு வளைவில் என்ன பண்ணுகிறாங்க, வேகமாக 2 வண்டிகளும் எதிர் திசையிலிருந்தும் இங்கிருந்தும் வந்தவர்கள் வேகமாக போறாங்க. என்ன பண்ணுகிறது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. தூக்கி வீசப்படுகிறார்கள். 3 பேர் என்ன பண்ணுறது, 2 வண்டியில் இருக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ வேகமாக சென்ற காரணத்தினால அப்படிதானே, விவேகமாக ஹல்லேலூயா கொஞ்சம் நிதானமாக ஹல்லேலூயா அவர்கள் போய் கொண்டிருந்தால் சில நேரங்கள் அந்த ஆபத்திலிருந்து என்ன பண்ணலாம், தப்புவிக்கப்படலாம். ஹல்லேலூயா. அப்போ வேகம் பெரிய என்ன பண்ணுகிறது, ஒரு ஆபத்து அதில் இருக்கிறது. விவேகமாக நடக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே நம்ம வேகம் அப்படிதான், நிறைய காரியங்களில் நம்ம வேகமாக செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேகம் இல்லாதபடி இருக்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை இழக்க முடியும், அநேக ஆபத்துகள் நம்மளை என்ன பண்ணுகிறது, சூண்டு கொள்ளும். அப்போ இந்த உலக வாழ்க்கைகளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம என்னது, விவேகமாக என்ன பண்ணணும், நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுகிறோம். கண்டிப்பா ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் ஆலோசனை தருகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பேதைகளாக இருக்கக்கூடாது, விவேகம் அடையுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது, கூறப்படுகிறது. மூடர்களே புத்தியுள்ள சிந்தையா இருங்கள். அப்போ இங்க பேதைகளை விவேகம் அடையுங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லணும், நம்ம ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில வாழும் போது விவேகத்தோடு நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே அந்த விவேகத்தோடு வாழும் போது கர்த்தருடைய நிறைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுகிறது, ஹல்லேலூயா வருகிறதை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் இந்த விவேகத்தை குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் அதனுடைய அந்த 1வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது அந்த சாலோமோனுடைய நீதிமொழிகளே அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலோமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை என்ன பண்ணலாம், அடையலாம்.
கொள்ளலாம். ஹalleluya. இந்த தேவன் கொடுத்த இந்த ஹalleluya இந்த வார்த்தைகளில் என்ன பண்ணுகிறது, அந்த விவேகம் என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. அந்த உபதேசம் இதற்குள்ள என்ன பண்ணுகிறது, ஹalleluya காணப்படுகிறது. அப்போ விவேகம், நீதி என்ன பண்ணலாம், நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசம் என்ன பண்ணுகிறது, இந்த தேவனுடைய வசனத்தில் என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. ஹalleluya. அது கீழே உள்ள வசனத்தை பாருங்க. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். அப்படித்தானே? வாலிபருக்கு என்ன கொடுக்குமா, அறிவையும் விவேகத்தை கொடுக்கும். வாலிபர்கள் எப்போதுமே என்ன பண்ண ஸ்பீடா வேகமா தான் என்ன பண்ணுகிறாங்க, இருப்பாங்க. அப்படித்தானே? உலகம் எல்லா காரியங்களும் வாலிபர்கள். அதே மாதிரி தான் இந்த உலகம் எல்லா சூழ்நிலையிலும் வாலிபரை தான் என்ன பண்ணுகிறது, தேர்ந்தெடுக்கும். ஹalleluya. அப்ப இங்க சொல்லப்படுகிறது ஹalleluya, வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தை என்ன பண்ணுகிறதாம், தேவனுடைய வசனங்கள் என்ன பண்ணுகிறது, கொடுக்கிறது. ஹalleluya. அது கீழே உள்ள வசனங்கள் பாருங்க. புத்திமான் இவைகளை கேட்டு, ஹalleluya, அறிவில் தேறுவான், விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து. ஹalleluya. அப்ப இந்த உபதேசத்தை அடையும் போது அது நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை என்ன பண்ணுகிறது, நமக்கு கிடைக்கிறது. ஹalleluya. அப்போ என்ன பண்ணுகிறது, இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் தேவனுடைய வசனத்தில் இந்த விவேகத்துக்குரிய உபதேசங்களும் காரியங்களும் நல்ல ஆலோசனைகளும் வேதத்தில் என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. ஹalleluya. அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை என்ன பண்ணுவ, பேணிக் கொள்வாய். ஹalleluya. அப்ப நாம விவேகத்தோடு பேணிக் கொள்ளணும்னா நம்ம ஒண்ணு செய்யணும், ஞானத்தை கவனிக்கணும். ஹalleluya. அதே மாதிரி புத்திக்கு உன் செவியை என்ன பண்ணணும், சாய்க்கணும். அப்ப நம்ம சில நேரங்களில் வண்டிகளிலேயோ கார்களிலேயோ சில போகும்போது சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், சிக்னல்ல மாட்டிக்கிடுவோம். அப்ப என்ன பண்ணுகிறது, நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்போ ரெட் விழுது, எப்போ கிரீன் விழுது. ஹalleluya. அப்ப பார்த்துட்டே இருப்போம். அப்படிதானே? அப்போ அதை கவனிக்கணும். அப்போ கவனிச்சாதான் நம்ம சரியான அந்த பாதைகளில் சிக்னல் என்ன பண்ண முடியும், கடக்க முடியும். ஹalleluya. அப்போ இந்த விவேகம், ஹalleluya, அந்த விவேகத்தை நம்ம பேணிக் கொள்ளணும்னா நம்ம ஞானத்தை கவனிக்கணும். ஹalleluya. அவருடைய பிள்ளைகள் ஞானத்தை என்ன பண்ணுகிறது, கவனிக்கணும். அது மாத்திரமல்ல, புத்திக்கு நம்முடைய செவியை என்ன பண்ணணும், சாய்க்கணும். அப்பதான் என்ன பண்ணுகிறது, நம்ம விவேகத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பேணிக் கொள்ள முடியும். ஹalleluya. அந்த விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை என்ன பண்ணுகிறது, காத்து கொள்ளும். அப்ப விவேகத்தை பேணிக் கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஞானத்தை கவனிக்கணும். புத்திக்கு நம்ம என்ன பண்ணணும், செவியை சாய்க்க வேண்டும். ஹalleluya. அடுத்ததாக பாருங்க, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல, ஹalleluya, 28 அதனுடைய 7வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கும்போது, வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். இங்க வேத வாக்கியம் கூறுகிறது, வேத பிரமாணத்தை யாரு கைக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பேராம், விவேகமுள்ள புத்திரன். நம்ம இன்னைக்கு சொல்லமா, வேத வசனத்தை நம்ம கைக்கொள்ளுகிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம்ல. ஹalleluya. அப்போ யாரு வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய பேர் என்னது, விவேகமுள்ள புத்திரன். நம்மளும் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம், எல்லா காரியங்களும் சொல்ல, யாரு கை கொள்ளுகிறார்களோ. ஹalleluya. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், கை கொள்ளணும், நாம கை கொள்ளணும். ஹalleluya. அப்ப கை கொள்ளும் போது ஆண்டவரும் என்ன பண்ணுகிறது, விவேகமுள்ள புத்திரன். அதே மாதிரி இந்த உலகத்திலும் ஒரு விவேகமுள்ள புத்திரன் என்று என்ன பண்ணுகிறாங்க, எண்ணப்படுவார்கள். ஹalleluya. அப்ப வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் விவேகமுள்ள புத்திரன் என்று என்ன பண்ணுகிறது, கூறுகிறார். அப்ப நம்ம வேத வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, படிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை நம்முடைய ஜீவிதத்தில் கை கொள்ளும் போதுதான் ஹalleluya நம்ம விவேகமுள்ள புத்திரன் என்று என்ன பண்ணுகிறது, நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லப்படுவோம். ஹalleluya. அடுத்ததாக ஒரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 22 அதனுடைய 3வது வசனம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இவ்வண்ணமாக இருக்கிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். ஹalleluya. பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஹalleluya. அப்போ நம்ம விவேகம் அந்த தேவனுடைய அந்த வார்த்தையில கை கொள்ளும் போது என்ன பண்ணுகிறது, இந்த உலகத்தின் ஆபத்துகளுக்கு அந்த விவேகியானவன் என்ன பண்ணுகிறான், பாதுகாக்கப்படுகிறான். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஹalleluya. சில நேரங்களில் இந்த பேதைகள், சில நேரங்களில் நம்ம பேதைகள் எப்படி அதை புரிய வைக்கிறதுனா, இன்னைக்கு நம்ம போகிறோம், எதிர் திசையில் ஏதோ ஒரு குழி இருக்கு, ஒரு ஆபத்து இருக்கு, நம்ம வந்து சொல்லுறோம்.
அப்ப அந்த சொல்லுகிறத கவனிக்காதபடிக்கு அந்த போகும்போது அவன் அந்த ஆபத்துல விழுவான். ஹல்லேலூயா. அப்போ அந்த கேட்காத பிள்ளைகள், பேதைகள், அல்லது யாரும் சொன்னாலும் கேட்காத, அப்ப அது என்ன பண்ணுகிறது, அதுல போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அத விவேகி ஆபத்தை கண்டு, ஹல்லேலூயா, ஆபத்தை கண்டு அதை என்ன பண்ணுகிறான், மறைந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. கண்டிப்பா இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய ஆபத்துகள் வந்தபோது, ஹல்லேலூயா, ஆண்டோட வசனத்துக்கும் ஆண்டோட வார்த்தைகளுக்கும் வேத பிரமாணத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்ததுனால நிறைய ஆபத்துகள் இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், தப்பு வைத்திருக்கிறார், நம்மளை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்படுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் என்ன பண்ணுகிறாங்க, தண்டிக்கப்படுகிறார். அப்போ தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகள் ஆபத்துக்கு எல்லா தீங்குக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், விலக்கி பாதுகாக்கிறார். அவரை மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை, அவருக்குள்ள எல்லாவற்றின் மீது ஹல்லேலூயா கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். எல்லா ஆபத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள் 12வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். நீதிமொழிகள் 12 அதனுடைய 23. விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, விவேகமுள்ள மனுஷன் என்ன பண்ணுகிறான், அறிவை அடக்கி வைக்கிறான், நிதானமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு இந்த விவேகமாக நடக்கும்போது தேவன் அவர்களுக்கு அறிவை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஞானத்தை என்ன பண்ணுகிறார், கர்த்தர் கொடுக்கிறார். அதை என்ன பண்ணுகிறான், அடக்கி வைக்கிறான் என்று என்ன பண்ணுகிறது, விவேகியானவன் அதை ஞான மனுஷன் என்ன அறிவை அடக்கி வைக்கிறான் என்று என்ன பண்ணுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல நீதிமொழிகள் 13வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. மூடனோ தன் மூடத்தனத்தை என்ன பண்ணுகிறான், வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அப்போ வேத வார்த்தைக்கு உபதேசத்துக்கு கை கொள்ளுகிற அந்த பிள்ளைகள், விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். அப்படித்தானே? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியும், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கும் அறியாத பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஹல்லேலூயா. அநேக இடங்களில் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் இந்த தேசத்துல மக்களுக்கு நம்ம வேலை செய்கிற இடங்களில், குடும்பத்தில் என்ன பண்ணுகிறார், கொடுப்பார். அப்படித்தானே? ஒரு வித்தியாசத்தை காண்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப அவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன அறிவோடு நடந்து கொள்வான். அதன் மூலமாக நிறைய பேர் சொல்லுவாங்க, இவருக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்கு. அது ஒன்றே ஒன்றுனா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணுகிறான், அறிவோடு நடந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வேத பிரமாணத்தை கை கொள்ளும் போது ஒரு அறிவோடு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில், ஜீவிதத்தில் எல்லாவற்றும் நம்ம என்ன பண்ணணும், நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு வேகமுள்ள புத்திரன் தான் என்ன பண்ணுகிறான், அவன் அறிவோடு தன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்கும் போது நீதிமொழிகள் 14 அதனுடைய 8வது வசனம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். ஆமென். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியினுடைய என்ன பண்ணுகிறது, ஞானம் என்று என்ன பண்ணுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன பண்ணுகிறான், தன் வழியை, தன் வழியின் மீது என்ன பண்ணுகிறான், கவனமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தன் வழியை என்ன பண்ணுகிறான், அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அது விவேகினுடைய ஞானம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஆளு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, யாராவது வராங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வழிகளை எல்லாம் சுத்தம் பண்ணி அங்க வருகிறவர்களுக்கு என்ன பண்ணுகிறோம், நல்லா சூப்பரா இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணுகிறோம், நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. அப்ப அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள், விவேகியானவன் தன்னுடைய வழியின் மீது, தன்னுடைய வாழ்க்கையின் மீது, ஹல்லேலூயா, எல்லாவற்றின் மீது என்ன பண்ணுகிறான், அதை என்ன பண்ணுகிறான், சிந்திக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். தன் வழியை சிந்தித்துக் கொள்கிறது விவேகியினுடைய என்ன பண்ணுகிறது, ஞானம். ஹல்லேலூயா. அப்ப கண்டிப்பா தேவனுடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது, அப்படிதானே, நமக்குள்ள வரும்போது அப்படியே நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டே இருப்பார். அப்படிதானே? ஹல்லேலூயா. உன் வழியை சரிப்படுத்து, ஹல்லேலூயா, உன்னை சரியாக்கு, உன் வார்த்தையை சரி பண்ணு, ஹல்லேலூயா, உன்னுடைய இருதயம் என்ன பண்ணுகிறது, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுகிறது, ஹல்லேலூயா, ஒரு ஞானம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ண, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தி என்ன பண்ணுகிறாரு, தன் வழியை உன்னை நீ என்ன பண்ணுகிறது, சரிப்படுத்து, உன்னை நீ தூய்மையாக்கு அப்படின்னு என்ன பண்ணுகிறாரு, சொல்லிட்டே இருப்பார். அப்போ ஆண்டோட வார்த்தையை கை கொள்ளும் போது தன் வழியை சிந்தித்துக் கொள்ளும் விவேகின் என்ன பண்ணுகிறது, ஞானமாக காணப்படுகிறது. அடுத்ததாக நம்ம ஒரு வசனம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். 15
பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாக இருக்கிறான். சொல்லப்படுகிறது விவேகியோ தன் நடையின் மீது என்ன பண்ணுகிறான்? கவனமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ விவேகிக்கு இன்னொரு என்ன பண்ணுகிறது? அவன் நடையின் மீது. நம்ம விவேகி நம்ம நடையின் மீது கவனமா இருக்கணும். நம்முடைய வழியின் மீது என்ன பண்ணுகிறதோ சிந்தித்துக் கொள்ள. நம்முடைய வழிகள் நடக்கைகள் எப்படி இருக்கிறது, நம்மளே நாமளே என்ன பண்ணுகிறது? ஆராய்ந்து. ஹல்லேலூயா. அதுல கவனமாக. ஹல்லேலூயா. நடையின் மீது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நடக்கிற பாதைகள் எப்படி இருக்கு, நல்ல பாதைகளா தீய பாதைகளா? ஹல்லேலூயா. அந்த நடையின் மீது ரொம்ப என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். இது எப்படின்னா நம்ம வேத அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, வேத பிரமாணத்தை கை கொள்ளும் போது கண்டிப்பா நம்முடைய நடைகள் சீர்படும். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் சீர்படும், நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும். ஹல்லேலூயா. அப்ப கண்டிப்பா அந்த விவேகி ஆனவன் தன்னுடைய வழிகள் மீதும், ஹல்லேலூயா, அதே மாதிரி தன் நடையின் மீது ரொம்ப என்ன பண்ணுகிறான்? கவனமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. கண்டிப்பா அப்படி இருக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் என்ன பண்ணுகிறது? இந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய வழி, தன்னுடைய நடக்கைகள் ஆண்டவருக்கு முன்பாக தூய்மையாக அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஹல்லேலூயா பரிசுத்தமாக என்ன பண்ண வேண்டும்? நம்ம கவனமாக பார்த்து வாழ வேண்டும். ஆனால் விவேகியானவன் இந்த காரியத்தின் மீது என்ன பண்ணுகிறான்? ஹல்லேலூயா கவனமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? அதனுடைய 18வது வசனம், நீதிமொழிகள் 14 அதனுடைய 18வது வசனம். பேதையர் புத்தியினத்தை சுதந்தரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். அறிவினால் என்ன பண்ணுகிறாங்க? முடிசூட்டப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப விவேகி என்ன பண்ணுகிறது? ஒரு அறிவினால் என்ன பண்ணுகிறாங்க? முடிசூட்டப்படுகிறார்கள் என்று நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்க்கணும். நம்மளும் ஆண்டவருக்கு பிரியமான அந்த விவேகத்தோடு நம்ம இருக்கும்போது ஹல்லேலூயா கண்டிப்பா நம்மளுக்கும் தேவன் அறிவினால் என்ன பண்ணுகிறாங்க? முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நீதிமொழிகள் 16 அதனுடைய 20வது வசனத்தை படியுங்கள். நீதிமொழிகள் 16 அதனுடைய 20வது வசனம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ஆமென். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் தான் நன்மை பெறுவான். நம்ம தேவனிடத்திலிருந்து நன்மையை எல்லாருமே வந்து விரும்புவாங்க. ஹல்லேலூயா. அப்ப விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கும் போதுதான் அவன் தான் நன்மை பெற முடியும். அந்த விவேகம் தேவனுடைய வசனத்துக்குள்ள, உபதேசத்துக்குள்ள, வார்த்தைக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப விவேகத்தோட நம்ம எல்லாருமே நம்முடைய என்ன பண்ணுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்வோம் இல்ல? ஹல்லேலூயா. ஆண்டவரை முன்னிறுத்தி, ஹல்லேலூயா, ஆண்டோட வார்த்தையை முன்னிறுத்தி, கர்த்தரை நம்பி. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்பி ஒரு மனுஷன் செய்கிற எல்லா காரியத்திலும் அவன் என்ன பண்ணுகிறான்? தேவனிடத்திலிருந்து நன்மை பெறுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர். ஹல்லேலூயா. அப்ப யாரு ஒருவன் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவனோ அவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் என்ன பண்ணுகிறது? பாக்கியவான். இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை முன்னிறுத்தி எல்லா காரியங்களும் செய்கிற பிள்ளைகள் கண்டிப்பா அவருடைய வாழ்க்கைகளிலே நிச்சயமாக ஹல்லேலூயா நன்மைதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நன்மையை பெறுவான் என்று வேதவாக்கு ஹல்லேலூயா கூறப்பட்டுள்ளது. அதே மாதிரி நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஆண்டவருடைய நன்மையினால ஹல்லேலூயா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். நீதிமொழிகள் 17:27. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அறிவாளி தன் வார்த்தைகள். இந்த உலகத்துல தெரியுமா? ஹல்லேலூயா. இப்படி ஒரு இது சொல்லுவாங்க பழமொழி, எப்படி குறைகுடம் என்ன பண்ணுது அது இதை இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுகிறது அறிவாளி தன் வார்த்தைகளை என்ன பண்ணுகிறான்? அடக்கி வைக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் நம்ம நிறைய மனிதர்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படித்தானே? சில பேருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா என்ன பண்ணுறது? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணுகிறாங்க? வாயை வச்சு இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் சில பேருக்கு தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்க? அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நேரம் வரும்போது அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுகிறது அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். ஹல்லேலூயா. அவனுடைய மனம் எப்படி இருக்கான்? குளிர்ந்த மனம். ஹல்லேலூயா. அப்ப அந்த குளிர்ந்த மனதை தான் நம்ம எல்லாரும் விரும்புவாங்க. அப்படித்தானே? சில பேர் அவருடைய மனம் எப்படி கடுகடுப்பா இருக்கும். அப்படித்தானே? அவங்க பக்கம் யாரும் போக மாட்டாங்க. சிலருடைய மனம் குளிர்ந்த மனம், அது ஒரு இரக்க மனம். ஹல்லேலூயா. அப்ப அவங்கள தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? விரும்புவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற ஹல்லேலூயா விவேகியினுடைய மனமும் குளிர்ந்த மனம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. இன்னைக்கு குளிர
குளிரா இருக்கா இல்ல ரொம்ப ஹீட்டா இருக்கா? ஹல்லேலூயா. அப்ப ஹீட்டா இருந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள அந்த குளிர்ந்த மனமுடையவர்களாக ஹல்லேலூயா நாம் மாறுவதற்கு தேவ சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அந்த குளிர்ந்த மனதை என்ன பண்ணுகிறார்? தருவார். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிரமாணத்தை கை கொள்ளும் போது ஆண்டவர் அந்த மனதை என்ன பண்ணுகிறார்? குளிர்ந்த மனதை போல என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனம், நீதிமொழிகள் 19வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நீதிமொழிகள் 19 அதனுடைய 11வது வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை என்ன பண்ணுகிறது? அடக்கும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஆமென். அப்ப மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை என்ன பண்ணுமாம்? அடக்கி போடுமாம். ஹல்லேலூயா. அவன் கோபம் நம்மளுக்கு எல்லாருமே வரும், அப்படித்தானே? நம்ம முன்னாடி ஒரு ஹல்லேலூயா நம்ம ஒரு மெசேஜ்ல நம்ம வந்து பார்த்தோம், அந்தரங்கமாக கொடுக்கப்பட்ட வெகுமதி என்ன பண்ணுகிறது? கோபத்தை தணிக்கிற வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பண்ணுகிறது? மனுஷனுடைய விவேகம். ஹல்லேலூயா. அப்ப அந்த விவேகத்துக்கு கோபத்தை என்ன பண்ணுகிறது? அடக்கும். அதை வந்து ஸ்டாப் பண்ணுமா? ஹல்லேலூயா. ஸ்டாப் பண்ணுகிற வல்லமை என்ன பண்ணுகிறது? இந்த விவேகத்துக்கு இருக்கு, அப்படித்தானே? கொஞ்சம் நிதானிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் அந்த என்ன பண்ணுகிறது? அந்த கோபம் எல்லாருக்கும் நம்மளுக்கு இருக்கு. அது சரீரத்தில் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இந்த கோபத்தை அப்படியே விட்டுட்டுனா அது பெரிய நெருப்பு மாதிரி கொளுத்திரும், அப்படித்தானே? அது வந்து இருக்கிற இடங்கள்லாம் சுட்டெரிச்சிரும். ஹல்லேலூயா. ஆனால் அதை அடக்கணும் அப்பப்போ. ஹல்லேலூயா. அப்ப அடக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியாக ஒரு சமாதானமாக நம்ம என்ன பண்ண முடியும்? போக முடியும். அப்போ இந்த விவேகிக்கு என்ன, மனுஷனுடைய விவேகம், அந்த விவேகம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போதுதான் இந்த கோபம் என்ன பண்ணுகிறது? நம்மளுக்குள்ள என்ன பண்ணுகிறது? மாறும். அது அடங்கி போகும். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் பாருங்க, நிறைய பிரச்சனைகள், நிறைய வாழ்க்கைகள் இந்த உலகத்தில் ஹல்லேலூயா, நிறைய பிரச்சனைகள், கொலை செய்து சிறைசாலை இருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு கோபம், அந்த கோபம் அடக்காததுனால என்ன பண்ணுகிறது? எழும்பி நிறைய பாவங்களை செஞ்சு என்ன பண்ணுகிறாங்க? சிறையில் இருக்கிற அந்த சூழல்கள். ஹல்லேலூயா. இன்னும் நான் சிலரை வந்து பார்த்துருக்கேன். எனக்கு தெரிந்த ஒரு ஆள் நல்ல என்ன பண்ணுகிறது? ஹல்லேலூயா. இந்த நல்ல வாழ்ந்து என்ன பண்ணுறது? இருந்த ஆள் எல்லாமே வந்து இருந்தது. ஆனால் என்ன பண்ணுகிறது? குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டைகள், சின்ன காரியங்கள். அப்போ எப்பவுமே என்ன பண்ணுகிறாங்க? சொல்லுவாங்க, நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன். அப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த கோபத்தில் சின்ன பிரச்சனைகள், ஆனால் உடனே என்ன பண்ணுறாங்க? மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிட்டாங்க, தீய வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுகிறது? போய் விழுந்து காப்பாற்ற முடியலை. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன அந்த கோபம் என்ன பண்ணுகிறது? அங்கே என்ன பண்ணுகிறது? ஒரு பெரிய ஒரு ஆபத்தை என்ன பண்ணுகிறது? அடக்காததுனால என்ன பண்ணுகிறது? கொண்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விவேகம் கொஞ்சம் நிதானித்திருந்தா, கொஞ்சம் அமைதியா இருந்தா, அதை அடக்கி போட்டா. ஹல்லேலூயா. அப்போ நிச்சயமாக என்ன பண்ணுகிறது? அது என்ன பண்ணுகிறது? அது அடங்கி போயிட்டுனா அங்கே பிரச்சனையே இல்லை. அது எப்படி வந்து ஒரு தீய அணைத்து போடுகிறது மாதிரி. கண்டிப்பா விவேகத்துக்கு அந்த பவர் இருக்கு. அப்போ ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக என்ன பண்ணுது? பிரச்சனைகள் உள்ள இடத்துல என்ன பண்ணுவாங்க? உடனே கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் கூப்பிடுவாங்க, ஐயா வாங்க ஐயா, கொஞ்சம் ஜெபிச்சுட்டு போங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய வசனத்தை கொஞ்சம் நிதானிங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் என்ன பண்ணுகிறது? கொஞ்சம் பார்த்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த அடக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப கண்டிப்பா அதை அடக்கும் போது அங்க ஒரு சமாதானம் என்ன பண்ணுகிறது? வருகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஹல்லேலூயா, கண்டிப்பா நம்மளுக்கு கோபம் எல்லாம் இருக்கு, ஆனால் அதை வந்து அடக்குகிற அது யாருன்னா விவேகி. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த காரியத்தில் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறோம் என்கிறத நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை என்ன பண்ணுகிறது? அடக்கும். ஹல்லேலூயா. நம்ம மேற்கொண்டுட்டுனா அநேக கோபப்படுகிற இடங்கள்ல நம்மளையும் கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ண அங்க அடக்குகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் என்ன பண்ண, அந்த ஒரு அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். நம்ம என்ன பண்ண, அப்ப விவேகம், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் என்று நம்ம என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறோம். அதே மாதிரி அது கீழான வசனம், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மகிமை என்னது? குற்றத்தை மன்னிப்பது. ஹல்லேலூயா. மன்னிப்பு ஈஸியா மற்றவங்களுக்கு கொடுத்து விட முடியாது. ஆனால் யார் அந்த மன்னிப்பு கொடுக்கிறார்களோ அது அவனுக்கு மகிமையாக என்ன பண்ணுகிறது? முடிகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை படிப்போமா? நீதிமொழிகள் 21வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நீதிமொழிகள் 21 அதனுடைய 16. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். ஹல்லேலூயா. அப்போ விவேகத்தின் வழிகள் தேவனுடைய வழிகள். ஹல்லேலூயா. அத வழியை விட்டு
விட்டு தப்பி நடக்கிற மனுஷன். அங்க அவனுக்கு பங்கு எங்க? மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். அவனுடைய முடிவு எங்க? செத்தவர்களின் கூட்டம், மரித்தவர்கள் கூட்டம். அப்ப கண்டிப்பா அந்த விவேகத்தின் வழியை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவிதத்தில், நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பா அதனுடைய முடிவு என்ன பண்ணுகிறது? செத்தவர்களின் என்ன பண்ணுகிறது? கூட்டத்தில் தாபரிப்பான் என்று என்ன பண்ணுகிறது? எழுதப்பட்டிருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாம் அந்த விவேகத்தின் வழிகளை நம்ம விட்டு என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கை கொள்ள வேண்டும். கண்டிப்பா அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இவ்வண்ணமாக இருக்கிறது. 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். விவேகத்தினாலே என்ன பண்ணுமாம்? நிலைநிறுத்தப்படுமாம். வீடு ஞானத்தினாலே என்ன பண்ணுகிறது? கட்டப்படும். தேவனுடைய வசனம், தேவனால தான் என்ன பண்ணுகிறது? கட்டப்படும். அது மாத்திரமல்ல, விவேகத்தினால தான் நிலைநிறுத்தப்படும். அப்போ விவேகம் என்ன பண்ணுமாம்? நிலைநிறுத்துகிற ஒரு வல்லமை இருக்கு. விவேகத்துக்கு அப்படித்தானே? அப்போ அந்த ஆபத்துக்கு கோபத்தை அடக்கும். அப்படித்தானே? அப்ப கோபத்தை அடக்கி என்ன பண்ணுமாம்? ஒரு நிலைநிறுத்தும். அப்படித்தானே? நிலைநிறுத்துகிற வல்லமை. அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுது? தேவனுடைய வசனங்களுக்கு இருக்கு. அப்போ விவேகியானவன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய வீட்டில் என்ன பண்ண நிலைநிறுத்துகிறான். அப்ப இங்க சொல்லப்படுகிறது விவேகத்தினால தான் நிலைநிறுத்தப்படும். இன்றைக்கு ஒரு சில வீடுகளில் சில நிலைநிறுத்துவதற்கு, ஒரு வீட்டின் வாசலை நிலைநிறுத்துவதற்கு என்ன பண்ணுவாங்க? 2 கம்பை கொண்டு நாட்டுவாங்க. அது அப்படியே நிலைநிறுத்தின பின்னாடி என்ன பண்ணுவாங்க? எடுத்துருவாங்க. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுகிறது? அந்த விவேகத்தினால தான் வீடு என்ன பண்ணுகிறது? நிலைநிறுத்தப்படுகிறது. தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தைகளை கொண்டுதான் என்ன பண்ணுகிறது? நம்ம அதை கைக்கு வேகமாக செயல்படும் போது அது நிலைநிறுத்தும். அப்ப நிலைநிறுத்தப்படும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம், அந்த வீட்டை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆலோசனை புருஷர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இங்க ஒரு ஆலோசனையாக அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணுகிறார்? சபைக்கு சொல்லுகிறார். என்ன பண்ணுகிறது? அப்படிதானே? வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு என்ன பண்ணுகிறது? விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். ஹல்லேலூயா. அப்ப இங்கே சொல்லப்படுகிறது, புருஷர்களே, மனைவியானவள் பலவீனம் பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே என்ன பண்ணணும்? வாழணும். அப்போ விவேகத்தோடு குடும்பத்தில் வாழணும். ஹல்லேலூயா. அப்போ ஏன் விவேகத்தோடு வாழலன்னா அங்க சொல்லப்படுகிறது உங்கள் ஜெபங்களுக்கு என்ன பண்ணுகிறது? தடை வரும். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வெறும் என்ன பண்ணுகிறது? மனைவிகள் மாத்திரமல்ல, ஸ்திரீகள் மாத்திரமல்ல, இல்ல கணவன் மாத்திரம், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பார்க்கும்போது என்ன பண்ணுகிறது? பேதைகள் யாரு? தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாத பிள்ளைகள். ஹல்லேலூயா. இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன பண்ணுகிறது? புருஷர்கள் யாரு? தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதனால வெறும் மனைவிகளை மாத்திரம் ஹல்லேலூயா சொல்றது அல்ல, வெறும் புருஷர்களை மாத்திரம் சொல்லுகிறது அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹல்லேலூயா அவர்கள் என்ன பண்ணுகிறது? புருஷர்கள். ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் போது என்ன பண்ணுகிறது? விவேகத்தோடு வாழணும். விவேகத்தோடு வாழலன்னா என்ன பண்ணுகிறது? அங்க ஜெபங்களுக்கு என்ன பண்ணுகிறது? தடை வரும். ஹல்லேலூயா. அப்ப சில நேரங்கள்ல கண்டிப்பா ஹல்லேலூயா, சில நேரங்களில் சாத்தான் இன்றைக்கு என்ன பண்ணுகிறது? இந்த குடும்பங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறான்? சில நேரங்களில் தேவனை அறியாத பிள்ளைகள் மூலமா என்ன பண்ணுகிறான்? ஹல்லேலூயா அந்த ஜெபங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவான். ஹல்லேலூயா. அது யார் மூலமாவது என்ன பண்ணுகிறது? வரும். யார் மூலமாவது வரும். அது கணவன் மூலமாகவோ இல்ல மனைவி எப்படியாவது என்ன பண்ணுகிறது? ஒரு சண்டைகளோ ஒரு பிரச்சனைகள் வந்துடும். அப்ப பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க? நம்ம ஜெபம் பண்ண போக முடியாது. நம்முடைய இருதயம் என்ன அப்படியே சோர்ந்து போகும். ஹல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணி நம்ம என்ன கண்டோம்? இப்படி எல்லாம் எண்ணங்கள் நம்மளுக்கு சோர்வு வந்துடும். ஹல்லேலூயா. அப்ப இங்க என்ன பண்ணுகிறது? நம்ம கண்டிப்பா வாழும் போது விவேகத்தோடு, தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலேயும் சரி குடும்பத்திலேயும் சரி என்ன பண்ணுகிறது? கொஞ்சம் விவேகத்தோடு நம்ம வாழும் போது ஹல்லேலூயா கண்டிப்பா ஜெபங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? தடை வராது. ஹல்லேலூயா. நான் சில நேரங்களில் நினைப்பேன், இந்த காரியங்கள் ஜெபங்கள், இன்னும் இங்க நடக்கிற சில ஆராதனைகள், இங்க வெளியில போகிற சில ஆராதனைகள், இந்த ஆராதனைகளுக்கெல்லாம் போகும்போது சிலங்களை ஆண்டவர் வசனம் தருவார். அப்போ வசனம் தந்த உடனே அதுக்கு
டெஸ்ட் வந்துடும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் இந்த வசனத்தை நான் எடுப்பேன் என்றால் சில நேரங்களில் அதுக்கு அந்த வீடுகளுக்குள்ள சில நேரங்களில் கோபமான ஒரு சூழல்கள் ஏற்படும். ஹல்லேலூயா. அப்போ ஏற்படும் போது நான் அதில் நிற்கணும். அந்த பிராக்டிக்கல் உடனே சில நேரங்களில் இதை நான் ரொம்ப நாள் அறியாமல் இருந்தேன். ஹல்லேலூயா. பிறகுதான் வந்து அறிந்து கொண்டேன். நம்ம வசனங்களை எடுக்கும் போது அந்த வசனம் முதலாவது நம்மளோடு கூட பேசும். ஹல்லேலூயா. அப்போ நீ விவேகத்தோடு இருக்கிறியா, நீ வந்து நிதானத்தோடு இருக்கிறியான்னு என்ன பண்ணுகிறது, எனக்கு டெஸ்ட் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் அந்த பிரச்சனைகள் வரும்போது உடனே நாங்களும் மனைவியை உட்கார்ந்து சொல்லுவோம், எப்பா இன்னைக்கு வசனம் இந்த மாதிரி, அதனால தான் இந்த சூழல் வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் பேசாமல் அமைதியாக வந்து இருக்கும்போது அது அப்படியே நீங்கி போயிடும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும்போது முதலாவது சொல்லுகிற அதுக்கு என்ன பண்ணுகிறது, ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் அங்கே வருகிறது. நான் என்ன பண்ணுகிறேன், கவனித்து அறிந்தேன். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் எப்போதும் அந்த சூழல்கள் வரும் நம்முடைய வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும். அப்போ நம்ம விவேகத்தோடு வாழ வேண்டும் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வார்த்தைகளை சொல்ல வேண்டுமா, அதுக்கு ஒரு பிராக்டிக்கல் உடனே நமக்கு தான் வரும். ஹல்லேலூயா. அதுல நம்ம விவேகத்தோடு, ஓ இது தேவனுடைய வசனம், அதனால பிராக்டிக்கல் எனக்கு நடக்குது, நான் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி நம்ம கவனமாக நம்முடைய நடையின் மீது நம்முடைய வழியின் மீது கவனமாக இருப்போம் என்றால் நம்ம இதுல என்ன பண்ணலாம், ஜெயம் எடுக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்தில் வாழும்போது என்ன பண்ண, விவேகத்தோடு வாழணும். இன்னும் மற்ற எல்லா இடங்களிலும் வாழும்போது கொஞ்சம் விவேகத்தோடு வாழணும். விவேகத்தோடு வாழவில்லை, வேகத்தோடு செயல்பட்டால் அங்கு என்ன பண்ணுகிறது, ஜபங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அந்த ஜபங்களுக்கு தடைகளாக என்ன பண்ணுகிறது, வந்துவிடும். அப்போ வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினால தான் என்ன பண்ணப்படுகிறது, நிலைநிறுத்தப்படுகிறது. நம்முடைய வீடுகள் ஹல்லேலூயா நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளை விவேகமாக நடக்கும் போதுதான் அது என்ன பண்ணுகிறது, நிலைநிறுத்தப்படும். இல்லைன்னா அது கீழே விழுந்துவிடும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை படிப்போமா, நீதிமொழிகள் அதனுடைய 14 அதனுடைய 35. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 35. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். அவனுடைய கோபமோ லெச்சை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும். அப்போ இந்த உலகத்தின் ராஜாவுடைய தயை யாருக்கு இருக்கான்? ஹல்லேலூயா. யாரு விவேகமுள்ள பணிவிடைக்காரனாக இருக்கிறானோ அவன் மீது தான் ராஜாவுடைய தயை என்ன பண்ணுகிறது, காணப்படும். அப்போ நம்ம விவேகமாக நடக்கும் போது இந்த உலகத்தினுடைய என்ன பண்ணுகிறது, ராஜாக்களுடைய தயை அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறது, கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கண்டிப்பா நம்மளும் நம்ம போகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் அதிகாரிகளுக்கு அங்கிருந்து தயை கிடைக்கணும். நம்மளும் என்ன பண்ணணும், விவேகமுள்ள ஒரு பணிவிடைக்காரனாக தேவனுடைய பார்வையில் விவேகமாக நம்ம இருக்கும்போது அங்கு இருக்கிற ராஜாக்களுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய தயை என்ன பண்ணுகிறது, தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நம்ம வேத புத்தகத்தில் நிறைய காரியங்கள் உண்டல்லவா. ஹல்லேலூயா. தேவனுக்கு உண்மையா இருந்த அந்த பிள்ளைகளை ராஜாவுக்கு மேல ஹல்லேலூயா உயர்த்தி வைத்த அநேக காரியங்கள் உண்டு. அப்படித்தானே? அதே போல நம்மளும் என்ன பண்ணுகிறது, இந்த உலகத்தில் நம்ம வேலை செய்கிற இடங்கள், குடும்பங்கள், இன்னும் நிறைய போகிற இடங்களில் எல்லாம் அங்கு ராஜாக்களுடைய தயை கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுகிறது, விவேகம் உள்ளவர்களாக நாம் என்ன பண்ண வேண்டும், நம்ம காண வேண்டும். விவேகம் உள்ள பணிவிடைக்காரர்களாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக ராஜாவுடைய தயை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. இதை குறித்ததான ஒரு வசனம் தான் நம்ம ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதுல நம்ம வாசிக்கும் போது அங்கு யோசேப்பை குறித்து நம்ம அறியலாம். அப்படித்தானே? யோசேப்பு என்ன பண்ணுகிறார், அவருக்கு ஆண்டவர் நம்ம வாக்கு கொடுக்கிறார், சிறு வயதில இருந்து தரிசனங்களை கொடுக்கிறார். ஆனா கடந்து போன பாதைகள் எல்லாம் என்ன பண்ணுகிறது, எல்லாமே ஒரு என்ன பண்ணுகிறது, ஒரு கடினமான பாதைகள் எல்லாம் குழியில போட்டுறாங்க. ஆனா சிறைசாலையில் இருக்கிறான். அப்படித்தானே? சிறைசாலை. ஆனா ஆண்டவருக்கு உண்மையாக என்ன பண்ணுகிறாங்க, இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சிறைசாலையில் இருக்கும் போதும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த ஞானத்தை வெளிப்பாடுகளை என்ன பண்ணுகிறது, மற்றவர்களுக்கு சொல்லுகிற, சொப்பனங்களை தரிசனங்களை சொல்லுகிற அந்த என்ன பண்ணுகிறது, அந்த ஞானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சமயம் என்ன பண்ணுகிறது, அங்க இருக்கிற சிறைசாலையில் இருக்கிற அங்க 2 பேர் என்ன பண்ணுகிறாங்க, அடைக்கப்பட்டிருக்கிற ராஜாவுடைய ஊழியக்காரர்கள் சொப்பனம் காண்றாங்க. அவங்களுக்கும் என்ன பண்றாங்க, அந்த வசனத்தை என்ன பண்ணுகிறாங்க, சொல்லுகிறதை நம்ம என்ன பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணுகிறது, அவன் சொல்லுகிறான், நீங்க என்ன பண்ணுகிறது, நீ உயர்ந்திருக்கும் போது என்ன நீ என்ன பண்ண மறக்க கூடாது, நினைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புறாரு. அவரும் மறந்து விடுறாரு. ஆனா ஒரு சமயம் என்ன பண்ணுகிறது, ராஜாவுக்கே சொப்பனம் வருகிறது. ஹல்லேலூயா. பார்வோன் ராஜாவுக்கு என்ன பண்ணுகிறது, சொப்பனம் வருகிறது. அப்ப சொப்பனம் வரும்போது அவருக்கு என்ன, அந்த அதிகாரிக்கு ஞாபகம் வருகிறது, சிறைசாலையில ஒரு ஆள் இருக்கிறாரு, யோசேப்பு. ஹல்லேலூயா. அப்ப அந்த யோசேப்பு என்ன பண்ண, கொண்டு வந்தா இந்த காரியத்தை சொல்லுவான் அப்படின்னு வந்து என்ன பண்ணுகிறது, அந்த அதிகாரி ராஜாவுக்கு சொல்லுகிறார். அப்ப அந்த வந்த போது என்ன பண்ணுகிறது,
ராஜாவே சொல்லுகிறார், எப்பா உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், நீ எல்லா காரியங்களையும் சொல்லுவாய் என்று. ஹல்லேலூயா. அப்ப அவன் சொல்லுவான், நான் அல்ல, தேவன் தான் மங்களகரமான வார்த்தைகளை ராஜாவுக்கு சொல்வாராக என்று சொல்லி அந்த சொப்பனத்துடைய காரியங்களை எல்லாவற்றையும் என்ன டீட்டெயிலாக என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா, அந்த அர்த்தங்களையும் யோசேப்பு என்ன பண்ணுகிறார், ராஜாவுக்கு சொல்லுகிறார். அப்படி ராஜாவுக்கு சொல்லும் போது அந்த கடைசியில அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. யார்? யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 41 அதிகாரம் அதனுடைய 41 அதனுடைய 32வது வசனம், 33வது வசனம், 33வது வசனம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு என்ன பண்ணுகிறார், கடைசியாக சொல்லி முடிக்கிறார். காரியம் எப்படியாக என்ன பண்ணுகிறது, வரப்போகிறது, பஞ்சம் வரப்போகிறது, ஹல்லேலூயா, செழுமை வரப்போகிறது, ஹல்லேலூயா. ஆனா இதிலிருந்து வரப்போகிற பஞ்சத்துக்கு என்ன பண்ணுகிறது, அதிலிருந்து பாதுகாக்கும்படியாக ஒரு காரியத்தை செய்யணும். விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் என்ன பண்ணுகிறது, ஏற்படுத்துவாராக. நம்ம அந்த நீதிமொழிகள் வசனத்தை வாசித்தோம். எந்த வசனம்? ராஜாவுடைய தயை என்ன பண்ணுகிறது, விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே அதே ஒரு ஆலோசனையை ராஜாவுக்கு சொல்லுகிறார். விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி இந்த காரியத்துக்கு ஒரு அதிகாரியாக ஏற்படுத்தும் என்று பார்வோனுக்கு என்ன பண்ணுகிறாரு, அங்க சொல்லுகிறார். அப்போ என்ன ஏற்படுத்த வேண்டும், அவர் தன்னை உயர்த்தல. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படி எல்லாம் என்ன பண்ணுகிறது, நான் எல்லாருக்கும் சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுவேன், என்ன ராஜா ஏற்படுத்தும் அப்படியெல்லாம் சொல்லல. ஆனால் ராஜாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை என்ன பண்ணுகிறாங்க, யோசேப்பு சொல்லுகிறார். அப்பதான் பார்வோன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதனுடைய 39வது வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அந்த தரிசனங்களை வெளிப்படுத்தி உனக்கு தந்திருக்கப்படியாப்பா, உன்னை போல என்ன பண்றது, ஞானமும் ஹல்லேலூயா விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி அவனையே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த ஹல்லேலூயா அரண்மனைக்கு அதிகாரியாக அந்த பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தயை அவனுக்கு என்ன பண்ணுகிறது, விவேகமாக இருந்ததுனால, விவேகமான உத்தரவு சொன்னதுனால, ஹல்லேலூயா, அந்த தேசத்தின் அதிகாரியாக அந்த பார்வோனுக்கு மேல ஹல்லேலூயா தேவன் அந்த அதிகாரியாக உயர்த்துகிறது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ விவேகமுள்ள ஒரு பணிவிடைக்காரனாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நம்ம வேலை செய்கிற இடங்களில் நம்ம என்ன பண்ண ஒரு உயர்வுகளை காண முடியும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகளை அந்த யோசேப்பு உயர்த்தினவர் இன்றைக்கும் அவருக்கு உண்மையாக விவேகத்தோடு ஹல்லேலூயா நம்ம பணிவிடைக்காரில் இருக்கும்போது ராஜாவுடைய தயை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நிச்சயமாக நம்மள அதே மாதிரி ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகள், அதே மாதிரி அவருடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா கண்டிப்பாக உயர்ந்த ஒரு இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கண்டிப்பாக என்ன பண்ணுகிறார், விவேகமுள்ள அந்த பணிவிடைக்காரன் ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். அதுபோல நம்மளையும் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு விவேகமுள்ள அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பா. அடுத்ததாக யாத்திரையாகமம் 36வது அதிகாரம் பாருங்க. அதுல நம்ம வாசிக்கும் போது ஆசரிப்பு கூடாரான பணிகளுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, விவேகமுள்ள அந்த பிள்ளைகளை தான் என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா அந்த ஞானத்தை கொடுக்கிறது நம்ம பார்க்க முடியும். யாத்திரையாகமம் 36வது அதிகாரம் படியுங்கள். அது 1வது வசனம். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிக்கெடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலியேலுக்கும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். அப்ப விவேக இருதயம் உள்ளவர்கள் அந்த பரிசுத்த ஆலயத்துக்கு அந்த என்ன பண்ணுகிறது, அந்த பணிகளை ஹல்லேலூயா செய்ய தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தேவனுடைய ஹல்லேலூயா அந்த பரிசுத்த ஸ்தலத்தை ஹல்லேலூயா தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடார பணிகளுக்கு, தேவனுடைய பணிகளுக்கு அந்த விவேகம் உள்ள இருதயம் உள்ள பிள்ளைகளை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம விவேகத்தோடு
நம்ம நடப்போம் என்றால் நம்மளையும் ஆண்டவருடைய பணிகளை செய்ய ஹalleluya ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தெரிந்து கொள்கிறார். ஹalleluya அங்க என்ன பண்ண? ஞானம் கொடுக்கிறார், புத்தி கொடுக்கிறார், விவேக இருதயத்தை கொடுத்து என்ன பண்ணுகிறது? உற்சாகமாக செய்யும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஹalleluya அவனை ஞானமுள்ளவனாக மாற்றுகிறார். கண்டிப்பா நம்மளையும் அந்த விவேகமாக நடக்கும்போது இப்படியாக ஆண்டு உயர்த்த இன்றைக்கும் நம்மளையும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் நம்ம எல்லாருமே அப்படித்தானே? அந்த ஆண்டவர் அந்த பேசினதால நம்ம இந்த இப்படிப்பட்ட அந்த கூடுகைகள் எல்லாம் செய்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறோம். மற்ற பிள்ளைகள் ஹalleluya எப்படியாவது அழிந்து போக கூடாது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஹalleluya தேவனுடைய காரியங்களை நிற்கிறோம். அப்படிப்பட்ட கண்டிப்பா ஆண்டவருக்கு பிரியமாக விவேகமாக இருக்கும்போது அப்படிப்பட்ட பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறது என்ன பண்ண முடியும்? நம்ம பார்க்க முடியும். இன்னும் அடுத்ததாக மார்க் 12வது அதிகாரம் 34வது வசனத்துல வந்து படிக்கும்போது ஒரு வேதபாரகர் வந்து கேட்கிறாரு ஆண்டவருடைய சமூகத்துல. ஹalleluya அந்த பிரதான கற்பனை ஹalleluya என்னன்னு வந்து கேட்கிறாரு. ஹalleluya அதை படியுங்கள். 12:34 அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. ஆமென் ஹalleluya அப்போ ஒரு மனுஷன் விவேகமாக உத்தரவு சொன்னானாம். அது என்ன உத்தரவு? அப்படிதானே? அதனுடைய வசனம் பார்க்கும்போது அதனுடைய 28 வேதபாரகரில் ஒருவன் என்ன தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவருக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். ஹalleluya அப்ப அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. இந்த காரியத்தை சொல்லி அதுக்கு ஒப்பாக இருக்கிற இன்னொரு கற்பனை, உன்னிடத்தில் அன்பு போல பிறனிடத்திலையும் அன்பு. இதை வந்து ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். அப்போ ஆமா அந்த வார்த்தையை வந்து சொல்லும் போது அந்த வேதபாரகரும் அதே காரியத்தை என்ன பண்ணுகிறாரு? சொல்லுகிறார். அதே தேவனுடைய இயேசப்பாவுடைய சமூகத்தில் என்ன வார்த்தை வந்ததோ அதே வார்த்தையை என்ன பண்ணுகிறாரு? சொல்லுகிறார். ஹalleluya அங்க சொல்லுகிறார் பாருங்க 33 முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது என்றான். ஹalleluya அப்ப இந்த காரியத்தை அவன் ஆண்டவர் சொன்னதை அப்படியே வந்து என்ன பண்ணுகிறான்? அதை அப்படியே வந்து சொல்லுகிறான். அப்ப சொல்லும்போது அவன் விவேகமாக உத்தரவு சொன்னான் என்று இயேசு கண்டு. ஹalleluya அப்ப விவேகமாக உத்தரவு சொல்லுகிறான். அப்படித்தானே? அப்ப நம்மளும் விவேகமாக உத்தரவு சொல்லணும். நம்ம சொல்லுகிற இடங்களில், இன்னும் ஊழியங்களில், ஹalleluya வீடுகளில் விவேகமாக பேசணும். விவேகம் என்ன பேசினார்? ஆண்டவர் சொன்னது. ஹalleluya அப்ப அப்படியே அவனுடைய இருதயம் நிறைந்திருக்கிற அந்த வார்த்தைகளை பேசுகிறது. ஹalleluya அப்ப ஆண்டவர் சொல்லுகிறத தான் விவேகமாக ஒரு உத்தரவு. அப்ப நம்ம இன்னைக்கும் தேவனுடைய காரியங்களை நம்ம போகும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லும்போது நம்மளையும் என்ன பண்ணுகிறாங்க? மற்றவங்க சொல்லுவாங்க, இல்ல ஆண்டவன் சொல்ல இவன் விவேகம் உள்ள புத்திரன். ஹalleluya நான் சொல்லுகிறது அப்படியே என்ன பண்ணுகிறான்? சொல்லுகிறான். ஹalleluya அப்ப நான் நினைக்கிறது அப்படியே வந்து செய்கிறேன். அப்ப நம்ம இந்த உலகத்தில் விவேகம் உள்ள உத்தரவு நம்ம என்ன பண்ண வேண்டும்? நாம சொல்ல வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போமாக. யாக்கோபு 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். யாக்கோபு 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே என்ன பண்ணுகிறது? காண்பிக்க கடவன். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஹalleluya நம்ம விவேகமுள்ள புத்திரனாக நாம இருப்போம் என்றால் கண்டிப்பா அந்த ஞானத்திற்குரிய சாந்தம். ஹalleluya அந்த ஞானத்துக்கு என்னதான் அடையாளம்? சாந்தத்தோடு தன்னுடைய கிரியைகளை நல்ல நடக்கையினாலே என்ன பண்ணுகிறது? காண்பிக்க கடவன். யாரு? தேவனுடைய வார்த்தை விவேகமாக செயல்படுகிற பிள்ளைகள். ஹalleluya விவேகம் தேவனுடைய வசனத்துல வார்த்தையில உபதேசம் எல்லாம் இருக்கு. அதை யாரு கை கொள்கிறார்களோ அவன் தான் விவேகி. ஹalleluya அதை கை கொண்டு என்ன பண்ணுது? தன்னுடைய நடக்கையின் மீது கவனமாக இருந்து தன்னுடைய வழிகளில் ஹalleluya சரி செய்து ஹalleluya அப்ப அப்படிப்பட்ட நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து குளிர்ந்த மனதை கொடுத்து சாந்தம். அப்படித்தானே? சாந்தத்தோடு தன்னுடைய கிரியைகளை நல்ல நடக்கையினால என்ன பண்ணுகிறது? காண்பிக்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணுகிறது? வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகள் என்ன பண்ணுகிறது? விவேக முள்ள புத்திரன். ஹalleluya கண்டிப்பா விவேகத்தை அடையணும். நம்ம கண்டிப்பா இன்றைக்கு இந்த செய்தி ஹalleluya விவேகம் அடையுங்கள். ஹalleluya அப்ப நம்ம இன்னைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம், தேவ வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தின்படி நாம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், ஜீவிதத்தில் ஹalleluya நம்ம எப்படி இருக்கிறோம்ங்கிறத நம்ம கொஞ்சம் நிதானித்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அறியணும். ஹalleluya கண்டிப்பா இந்த வசனங்கள் நம்மளோட கூட பேசி இருக்கும். ஹalleluya அப்ப நம்முடைய வாழ்க்கையில, ஜீவிதத்தில், இந்த உலகத்தில் எந்த இடத்துல நம்ம போனாலும்
இருந்தாலும், வேலை செய்கிற இடங்களில், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் பாருங்க அந்த ஆசீர்வதிக்கிற காரியங்களை பாருங்க. ஹல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைக்கிறாரு. குடும்பத்தில் என்ன பண்ணுகிறது? ஒரு நிலைநிறுத்துகிற ஒரு பணி. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்துக்கு அடுத்த பணிகள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அப்படி வேகமுள்ள உத்தரவை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுகிற காணப்படும் போது ஆண்டவரும் ஹல்லேலூயா ஆண்டவருடைய பார்வையில், இந்த உலகத்தினுடைய பார்வையிலும் ஹல்லேலூயா கண்டிப்பா ஹல்லேலூயா இது என்னுடைய பிள்ளைகள் விவேகமுள்ள பிள்ளைகள் ஹல்லேலூயா என்று என்ன பண்ணுகிறாங்க? ஆண்டவரும் சாட்சியிடுவாரு. ஹல்லேலூயா எப்படி ஆண்டவர் அந்த ஹல்லேலூயா வேதபாரகருக்கு சொன்னாரோ ஹல்லேலூயா அதுபோல நம்மளை குறித்தும் என்ன பண்ண இவன் விவேகம் உள்ளவன். ஹல்லேலூயா கண்டிப்பா இன்னைக்கு ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் வேகமாக. ஆனால் அதே வேளை நிதானமாகும் விவேகமாகவும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஓடிக்கொண்டு வேகமுள்ள புத்திரர்களாக ஹல்லேலூயா புத்திரிகளாக இந்த உலக வாழ்க்கைகளை வாழுவோம். ஆண்டவருக்கு பிரியமாக வாழுவோம். நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் வழியாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.